எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை ஜெப நாட்களின் தொடர்ச்சியாய் பரிசுத்தவான்களின் தொடர்பில் தேவ மனிதர்களின் அனுபவம் என்ற வார்த்தையின் கீழ் யாக்கோபை குறித்துதான் தொடர்ச்சி இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தை படிக்கிறோம், மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறோம். அந்த வார்த்தையை பொறுமையாக படித்து அதை நிதானித்து அதற்குள் என்ன வார்த்தைகள் ஏசப்பா நமக்காக வைத்திருக்கிறார், ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆகாரம், ஆத்தும பலனடைய, வாழ்க்கையில் குதூகலம் கொள்ள, தேவ வழியில் நடக்க, தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்காக எந்த வழியை வைத்திருக்கிறார் என்று நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனமாய் படிக்கிறதில்லை, புரிதலும் இல்லை, அறிக்கையிடுதலும் இல்லை. ஆனால் தேவன் தேவ ஊழியர்களை கொண்டு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்ப யாக்கோபு குணங்கள் ஒரு 5 குணங்கள் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இப்ப இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அங்கே கவனியுங்கள், ஆண்டவரை தொடர்பு படுத்தி சொல்லுகிறது. அப்போ குடும்பத்தில் சாட்சி. யாக்கோபு இருந்த வீட்டில் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஒரு புறம் இருந்தாலும் அவர் ஒரு இடத்தில் வேலை செய்கிறார். ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பு, அதுதான் அவருடைய தொழில். அந்த வேலையில் இருக்கும்போது இந்த யாக்கோபால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நபர்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, நீங்க இரு, ஒருவேளை எனக்கு உன் கண்கள்ல எனக்கு தயவு கிடைச்சா நீங்க இருந்து, உன் நிமித்தம் என் ஆண்டவர் ஆசீர்வதித்ததனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது யாக்கோபு பார்த்து சொல்லி, இப்ப யாக்கோபு எங்க போயிட்டாரு? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அவருடைய தாய் சொன்னாரு என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போன்னு, அந்த இடத்துக்கு, அந்த எல்லைக்கு வந்துட்டார். தேவன் வழி நடத்தி வந்தார். தேவன் சொன்னபடியே கூட இருந்தார். அவரை விட்டு விலகவில்லை, அவரை கைவிடவில்லை. அழகா, குழப்பம் இல்லாம தெளிவாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். அப்ப அங்க போன பிறகு இப்போ அங்க போயிட்டு அவர் என்ன செய்யறாரு? வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் போது இந்த மனுஷன் மூலமாய் ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு வருகிறது. அப்ப நாம ஒரு இடத்துல இருந்தால் நம்மால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்மால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல படிக்கிறோம். அடுத்து கர்த்தர் அனுமதித்தால் வேற வசனங்களை நாம் வேற பகுதிக்கு போக முடியும். அப்போ முதலாவது, இவன் குடும்பத்தில் இவன் உழைப்பாலும், இவன் உண்மையாலும், இவன் தியாகத்தினாலும் ஒரு வீட்டில் இருந்து உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி இருந்த இடத்தில் பொறுப்பிலே உண்மையாய் இருந்ததினாலே இந்த ஆசீர்வாதமான சாட்சியை குடும்பத்தில் கேள்விப்பட முடிகிறது. இரண்டாவது ஒன்று, 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். என்ன விஷயம் தெரியுமா? ஆண்டவர் யார்? ஆசீர்வதிக்கிறவர். ஏற்கனவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததியை ஆசீர்வதிப்பேன், எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே இப்ப யாக்கோபு போயிட்டு அவங்க மாமா வீடு தான்.
அவங்க அம்மாவுக்கு சகோதரர் வீடு, ரெபேக்காளுடைய சகோதரர் வீடு. அந்த வீட்டுக்கு போயிட்டு இப்போ தன்னுடைய வேலை செஞ்சுதான் அவர் கஷ்டப்பட்டு தான் எப்படி பவுல் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல், அப்புறம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்கெல்லாம் கடினமா உழைப்பு நிமித்தம் ஊழியத்தை செய்தவங்க. அதை போல இவர் உழைச்சுதான் முன்னேறார். அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்றாரு, மாமா வீட்டை பார்த்து, நான் வர்றதுக்கு முன்ன உங்களுக்கு எவ்வளவு இருந்தது? கொஞ்சம்தான். நான் வந்தேன், என்னுடைய முயற்சிகளை எடுத்த, ஆனா கர்த்தர் தான் உண்மை ஆசீர்வதிக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதம் கொடுக்கிறது மனுஷன் இல்ல, ஆசீர்வதிப்பது தேவாதி தேவர், உங்களை படைத்தவர், உங்களை இந்த உலகத்தில் நடத்துகிறவர், உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறவர், உங்கள் பெரிய திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளணும் நாம. அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதித்தா யாரு தடை பண்ண முடியும்? அப்ப யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் என்னாகும் தெரியுமா? குறைவு மாறிவிடும், நிறைவு வந்துவிடும். பெருக்கமான ஆசீர்வாதம், பெருக்கமான பல விதங்களில் வளரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பெருக்கமான ஆசீர்வாதங்களை. ஏன்னா யாக்கோபு சொல்றார், என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார், அது மிகவும் பெருகினது அப்படின்னு சொல்றார். இரண்டாவது விஷயம், கர்த்தரை முன்னிட்டு சாட்சி சொல்லுகிறார். முதல்ல குடும்பத்தில் மற்றவர்கள் கொடுத்த சாட்சி. இரண்டாவது, யாக்கோபே ஆண்டவரை முன்ன வச்சுட்டு சாட்சி சொல்றார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது, 31ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆதியாகமம் 31 வசனம் 3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். தேவ நடத்துதல் அவனுக்கு வருகிறது. ஏற்கனவே இந்த ஊருக்கு வரும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துதான் அனுப்பினார். நீ போ, நான் உன்னோட இருப்பேன், உன்னை திரும்பி இந்த இடத்துக்கு வர பண்ணுவேன். இடையில ஏறக்குறைய ஒரு 20 வருடம் ஆகிவிட்டது. 20 வருடம். அந்த 20 வருடம் அங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பயங்கரமா பிரயாசப்பட்டு இப்போ ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். யாக்கோபு மனசுல நான் போயிடணுங்கிற அந்த எண்ணம் வரல. ஆண்டவரே சொல்றார். அங்க சில பிரச்சனைகள் வந்தது. அப்போ உடனே ஆண்டவர் என்ன விஷயம்னா, தேவ நடத்துதல் பாருங்க. உங்களை எந்த இடத்தில் எத்தனை நாள் வைக்கணும் ஆண்டவர் வைப்பார். யாரோட பழக வைக்கணும் அங்க வைப்பார். என்ன செய்ய வைக்கணும் துணையா இருப்பார். எப்படி பேசணும் ஞானம் கொடுப்பார். எந்த பாதையில் வழி நடத்தணும் அழகாய் நடத்துவார். என்ன கொடுக்கணும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில், அவருடைய பிரசன்னத்தில் அவசரப்படாம, மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்காம, உண்மையா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, ஏன்னா தேவனை பின்பற்றி வர்றவங்களை அவர் படிப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் வாழ்க்கையில் அதை கண்டார். ஆனா யாக்கோபு விலகல. நிறைய பாடு வந்தது, அநேக உபத்திரவங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, பழிசொல் வந்தது, மனதளவில் பாதிப்பு, சரீரத்தில் பாதிப்பு, பிரிவினைகள் வந்தது. எந்த நிலையிலும் தனக்கு காட்சி கொடுத்த தேவனை விட்டு, தன்னோடு பேசின தேவனை விட்டு, தனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனை விட்டு, தன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தேவனை விட்டு ஒரு நாளும் விலகவில்லை. அப்படி விலகாதிருந்ததினால் தேவன் கூட இருந்தார், ஆசீர்வதித்தார். இப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் பேசுறாரு, உன் பிதாக்களுக்கு
பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. பிதாக்களின் தேசம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். கானான் தேசம். ஆபிரகாம் முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம். முற்பிதாக்கள் யார்? ஈசாக்கு. அந்த இடத்துக்கு நீ திரும்பி போ. நீதான் போகணும். பிரியமான, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அழகா நடத்துவார். நாம அவசரப்படக்கூடாது, அவ்வளவுதான். தெளிவாக அழகாக தேவன் நடத்துவார். நம்ம இதை புரிஞ்சிக்காததுனாலதான் ரொம்ப வேதனைப்படுறோம். ஆண்டவர் விட்டுட்டாருன்றோம், ஆண்டவர் அனாதையாக்கிட்டாருன்றோம், ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்றோம், ஆண்டவர் பண்ணிட்டார், ஏசப்பா பண்ணிட்டாருன்னு சொல்றோம். ஏசப்பா உங்களுக்கு நல்லது செய்யற தெய்வம் தானே. யாக்கோபுக்கு நல்லது தானே செஞ்சாரு. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, நீ திரும்பி போயிடு, இனி இங்க இருக்க வேணாம், இது நீ இருக்கிற இடம் இல்லை. உனக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறி நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், ஓம் மூலமா என் திட்டத்தை நான் நிறைவேற்றி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால் நீ இங்க இருக்க வேணாம். நான் வேற யாரை கொண்டாகிலும் செய்ய முடியும். ஆண்டவர் யாரை கொண்டு செய்வார், எப்படியும் செய்ய முடியும். ஆனா சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அதனால தேவன் அவ்வளவு அழகா நடத்துறாரு. நீ திரும்பி போனால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். உன்னோடு இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில தெளிவுடன் வாழ்வதற்கு இந்த ஆலோசனைகள். இவர்தான் தெய்வம். யாக்கோபு வாழ்க்கையில நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவர் அதை செய்வார். ஆனா வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் பிடிச்சிக்காதீங்க. கடவுளுக்காக வாழணும், சத்தியத்துக்காக இருக்கணும், உண்மையா உழைக்கணும், உத்தம ஜீவியம் செய்யணும், பாவத்தை விட வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவன் குறித்த இடத்துக்கு, ஏன்னா இப்ப இவர் அங்கே ஒரு கானான் தேசத்திலிருந்து வேற இடத்துக்கு வந்துட்டார். தேவ பிரசன்னத்திலிருந்து உலகத்துக்கு தான் போனார், கொஞ்சம் மனுஷிகத்தினார். ஆனாலும் தேவன் அந்த பாதையில் அனுப்பினார் சில பாடத்தை கற்றுக்கொள்ள. அதன் பிறகு திரும்பவும் அவர் பிரசன்னத்துக்கு நேராய் கொண்டு வருகிறார். சில காலம் இந்த உலகத்திலே பிரச்சனை, போராட்டம், அவரோடு இருக்கதான் தேவன் அழைக்கிறார். வார்த்தையை உணர்வீங்களா? உணர்த்தும் போது திரும்பி வந்துருவீங்களா? கர்த்தர் உங்களோடு இருப்பதை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தந்து உயர்த்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.